அடுத்ததாக பாவம் புரியும் மனிதனும் மன்னித்தருளும் இறைவனும் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக ஷேக் இக்பால் ஃபிர்தௌசி ஆலிம் வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திரு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற நம் அனைவர் மீதும், நம் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம் இவ்வளவு சீக்கிரமாக நம்மை விட்டு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. முதல் 15 கடந்து கடைசி 10 எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம எல்லோருக்கும் தந்தான். அந்த ரமலானை இதே ஆரோக்கியத்தோடு, இதே மனநிலையோடு, இன்னும் இதை விட சிறந்த உறுதியான ஈமானிய நிலையில் இந்த ரமலானை நிறைவு பெறுகிற, இதை போல பல பல ரமலான்களை எனக்கும் உங்களுக்கும் அள்ளி தருகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் தருவானாக. அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலான் எத்தனை எத்தனை சிறப்புகளைத்தான் உள்ளடக்கி இருக்கிறது. எத்தனை பாக்கியமான நன்மைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதிலே ஒன்றுதான் சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலானுடைய இறுதி 10 நாட்கள். ரமலானுடைய இறுதி 10 நாட்களை போல ஒரு பொன்னான பொக்கிஷமான நன்மைகளை அள்ளி அள்ளி தரக்கூடிய நாள் இல்லவே இல்லை சகோதரிகளே. அப்படி ஒரு நாளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமே. இந்த ரமலானுக்காக தயாரானோம், நோன்பு வைக்கிறோம், சஹர், இஃப்தாரு, இபாதத்து, இரவு தொழுகை எல்லாம் இருக்கிறோம். ஆனால் சகோதரிகளே, இந்த ரமலானுடைய கடைசி 10 எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நானும் நீங்களும் என்ன நம்மிடம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், எப்படியான வாழ்வை, எப்படியான தனி சிறப்பை, தனிமையாக அல்லாஹ்விடத்தை அழுவதையும், அவனிடத்துல மன்றாடுவதையும், தௌபா தேடி மீள்வதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சகோதரிகளே. அப்படி ஒரு ஈமானிய உணர்வில் இந்த ரமலானை இறுதி 10 நாம் எட்டி விட்டோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வீட்டுல போடுங்களமா. ரமலானுடைய இறுதி 10 சகோதரிகளே, தாய்மார்களே, மிக பொன்னான பொக்கிஷமான நாள். ரமலானுடைய இறுதி 10 வந்து விட்டால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது தன்னையும் தன் குடும்பத்தாரையும் இபாதத்தில் ஆர்வப்படுத்துவார்கள். நம்ம எல்லாம் இன்னைக்கு ரமலான்ல ஒரு அமல் செய்யறோம் இல்லையா, அதை விட அதிகமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் ரெகுலரா இருக்கும். அதே போல ரமலானுடைய துவக்கத்துல 20 நாள்ல எப்பவும் போல அதை விட அதிகமா செய்வாங்க. ஆனா சகோதரிகளே, தாய்மார்களே, தற்போது ரமலானுடைய 10 அடையக்கூடிய இறுதி 10 அடையக்கூடிய நானும் நீங்களும் பெருமானார் உபதேசங்களை கேளுங்கள். அஹ்யா லைலஹு, தன்னுடைய இரவை இன்னும் உயிர்ப்பிப்பார்கள். நின்று வணங்கி, அல்லாஹ்வை வணங்கி, நிறைய துவாக்களை செய்து, நிறைய தௌபாக்களை தேடி, அல்லாஹ்வை நினைத்து தனிமையிலே அழுது அழுது இந்த ரமலானுடைய இறுதி நாட்களை இன்னும் அழகுபடுத்துவார்கள். தன் குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள். அப்படியானால் சகோதரிகளே, ரமலானுடைய இரவு 10 சாதாரணமான நாட்களா? மற்ற நாளை விட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய இறுதி 10 இன்னும் அதிகமான முயற்சிகள், நன்மைகள்ல செய்வாங்க. அல்லாஹ்வுடைய நேசத்தை வாங்கிடணுமேங்கிற அந்த கவனத்தில், அந்த ஆர்வத்தில் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் சகோதரிகளே. அப்படியாக இந்த ரமலானுடைய இறுதி 10 நான் எப்படி இன்ஷா அல்லாஹ் அடைந்து அதை இறைவனை நெருங்க, இறை பொருத்தத்தை பெற, இறை தூதருடைய வழியில் இபாதத்துகளை செய்ய நான் என்ன முயற்சி செய்ய போறேன் என்பதை நான் என் உள்ளத்துல கேள்வி கேட்கணும். நீங்க உங்க உள்ளத்துல கேள்வி கேட்க வேண்டும் சகோதரிகளே, தாய்மார்களே. அன்பானவர்களே, ரமலானுடைய இறுதி 10 உங்கள் எல்லோருக்கும் தெரியும், லைலத்துல் கத்ர், பாக்கியமான அந்த இரவு. ஹைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் நின்று வணங்கி துவா செய்த, தொழுத, மற்ற எல்லா அமலுக்கான ஒரு நாட்கள் அந்த நாட்கள் சகோதரிகளே. அந்த லைலத்துல் கத்ரை பொறுத்த வரையிலே உலகம் ஃபுல்லா பொடி கற்கள் இருந்தால் எவ்வளவு தேடி எடுக்கலாம். உங்க வீட்டுக்கு அருகாமையில ஒரு ரோட்ல மட்டும் சின்ன சின்ன கல் எடுத்துட்டு வாங்கன்னா ஆளுக்கு ஒரு மூட்டை எடுத்துட்டு வர மாட்டோமா? அவ்வளவு கல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி உலகம் ஃபுல்லா எவ்வளவு பொடி கற்கள் இருக்குதோ அதை விட அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மலக்குகள் இந்த மண்ணில இறங்குறாங்க.
மண்ணிலே இறங்கி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்றாடுகிறார்கள். அல்லாவே, உனக்காக இந்த அடியான் நின்று வணங்குகிறான், நிறைய அமல்களை செய்கிறான், இந்த அடியானுக்கு நீ லேசைக்கூடிய அல்லாஹ், இந்த அடியானுக்கு நலவை தந்து விடு ரச்சகா என்று அவர்கள் கேட்டு கேட்டு அழுகுவாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சகோதரிகளை, இந்த நாட்கள் நம்ம எப்படி நாம் மிஸ் பண்ண முடியும்? எப்படி 83 வருஷம் நன்மைங்க. நம்ம எல்லாம் ஒரு 40 50 தாண்டிட்டாலே உடம்பு முடியல, கை கால் வலி, அசௌகரியம், எல்லாமே கஷ்டம், நின்று வணங்க முடியல. ஆனா 83 வருஷம் நின்று வணங்கி தொழுது பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவு நன்மையை ஒரே நைட்ல அல்லாஹ் கொடுக்குறான். உண்மையிலே சகோதரிகளே, கடந்த இந்த ரமலானை துவக்கியவர்கள் இந்த கடைசி 10 எட்டி பிடிக்கிற அளவுல கூட இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர், ஒரு இளம் வயசு உள்ளவர் தான், 40 வயசுக்கு மேல உள்ளவர், சுபஹானல்லாஹ், நோம்பு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கார், டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அது ஒரு எக்ஸசைஸா இருக்குமேனு விளையாடிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுகிறார். போய் தூக்குனா உடம்புல உயிர் இல்ல. விளையாடிக்கிட்டு இருக்க இப்ப 2 நாளைக்கு முன்னாள் விளையாடிக்கிட்டு இருக்க மனுஷன் கீழே விழுகிறாரு, விழுந்து மவுத்தாகிறார். அவர் நினைச்சிருப்பாரு, நோன்பு திறக்கும் போது நமக்கு இன்னைக்கு நைட்டு கிடையாது, அது நாளைக்கு நோன்புக்கு நான் கபர்ல தான் இருக்க போறேன் அவர் நினைச்சாரா சகோதரிகளை? இல்லை. ஆனா அவருடைய உயிர் போய் விட்டது. மவுத்தாகிற வயசுன்னு சொல்லுவாங்க, மவுத்துக்கு வயசு கிடையாது. அப்படி ஒரு இளம் வயதுல உள்ள ஒருவர் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, விளையாடுறாருன்னா எவ்வளவு சுறுசுறுப்பா தானே விளையாட்டுக்குன்னு கிளம்பி போயிருப்பாரு. சுப்ஹானல்லாஹ். அப்படிதான் சகோதரிகளே, காலை பொழுதை நீங்கள் அடைந்தால் மாலை எதிர்பார்த்திடாதீங்க, மாலை அடைந்தால் காலை எதிர்பார்த்து விடாதீங்கன்னு பெருமானார் சொன்னார்களே. அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது பாதிரூபில் அமால், பாதிரூபில் அமால், நன்மையில முன்னேறிக்குங்க. அதுதான் உங்க கபரை அலங்கரிக்கும். உங்களுடைய திலாவத், உங்களுடைய திக்ர், உங்களுடைய இல்மு, உங்களுடைய பயான் கேட்பது, உங்களுடைய மற்ற அமல்கள் தான் சகோதரிகளே நம்முடைய உறவுகளை விட, நண்பர்களை விட, நம்முடைய கணவன் பிள்ளைகளை விட, எல்லாரையும் விட நமக்கு கூட இருக்கக்கூடிய பொக்கிஷம் அந்த அமல்கள் தான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் 30வது அத்தியாயத்துடைய 15 16வது வசனம், அம்மல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நிறைய அமல்களை செய்கிறார்களே, ஃபஹும் ஃபீ ரௌலத்தின் யுஹ்பரூன், ஃபஹும் ஃபீ ரௌலத்தின் யுஹ்பரூன், சொர்க்கத்திலே நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியான அமல்களும் ஈமானும் தான் நம்மை உயர்த்தும் சகோதரிகளே. அப்படிப்பட்ட அமல்களால் இறுதி 10 கொண்டாடி விடுங்கள். அதுதான் லைலத்துல் கத்ரை அடைவதற்கான பலம். சரி, லைலத்துல் கத்ர்ல முக்கியமான அமல்கள் எது என்றால் நம்முடைய தலைப்பிற்குள் வருவோம். பாவம் புரியும் மனிதனும் மன்னித்தருளும் இறைவனும் என்கிற அழகான ஒரு தலைப்பை சகோதரிகள் வழங்கி இருக்கிறாங்க. உண்மையிலே தோழர்களே, நாம் எல்லாம் பாவிகளாக இருக்கிறோம், அல்லாஹ் மன்னித்தவர்களை தவிர. நம்மள யாரேனும் சொல்லிக் கொள்ள முடியுமா, நான்லாம் தவறே செய்யாதவன், நான்லாம் பாவமே பண்ணாதவன், எப்போதும் ஒழுக்கமானவன் என்ன நான் சொல்லிக் கொள்ள முடியுமா? அல்லாஹ் நாடியவர்களை தவிர. நம்ம எல்லாம் இது மாஷா அல்லாஹ் பெரிய பாவங்களை நினைச்சு பார்க்கறது இல்லை. இருந்தாலும் கெட்ட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், பொய் பேசுறது, அவதூறு பேசுவது, அல்லது இன்ன பிற சின்ன சின்ன பாவங்கள்ங்கிற பேரை எவ்வளவு தவறுகளை செய்கிறோம் சகோதரிகளே. ஆனால் அந்த தவறுக்கெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிப்பவனாக இருந்தால் நம்ம கதி என்ன? இந்த தவறுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உடனுக்குடன் தண்டனை தருவதாக இருந்தால் 16வது அத்தியாயம் 61வது வசனம், வலவ் யாஹிதுல்லாஹு நாஸ பிலுல்மிஹிம், மனிதர்களே, உங்களுடைய குற்றங்களுக்காக நான் உங்களை பிடிப்பவனாக இருந்தால், மா தரக அலைஹா மின் தாபத்தின், உலகத்தில் மனுஷன் நீ இல்லடா, எந்த ஜீவராசி நம்ம விட்டு வைக்க மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு நேரத்தை நம்ம கொடுக்கிறோம், அந்த தவணை வந்து விட்டால் கொஞ்ச நேரம் முந்த பிந்த நம்ம செய்ய மாட்டோங்கிறான் அல்லாஹ். அப்படியா நல்லா நம்முடைய பாவங்களை மன்னிக்க நம்மை அவகாசம் கொடுத்து காத்து வைத்திருக்கிறானே. ஆனா பாவம் புரிவதை விட்டு இந்த ரமலானிலையும் இந்த சமூகம் மீண்டு வரவில்லையே. கடைசி 10 எடுத்துக்கொண்டால் எத்தனை எத்தனை தவறுகள், எவ்வளவு ஆட்டங்கள், எவ்வளவு ஓட்டங்கள், எவ்வளவு பாட்டங்கள், இதெல்லாம் பார்க்கத்தானே செய்யறோம். அப்ப ஏன் நம்முடைய உள்ள வருந்துவதில்லை? இந்த ரமலானுடைய இபாதத்திலேயே, லைலத்துல் கத்ரிலேயே நம்ம செய்ய வேண்டிய அமலிலேயே சகோதரிகளே, தாய்மார், மிக முக்கியமான அமல் இந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பால் விரைவது. அல்லாவே என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ், ரஹ்மானே நீ மன்னிக்காமல் போனால் என்னை யார் யா அல்லாஹ் மன்னிக்க முடியும் என்று கேட்டு கேட்டு கதற வேண்டிய நாளா இல்லையா? இதைத்தானங்க அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சகோதரிகளே. இப்படி ஒரு மன்னிப்பின் மாதம் ரமலான், கண்ணியத்திற்குரிய கனிவான மாதம் இந்த ரமலான், ரப்புல் ஆலமீனிடத்திலே கண்ணீர் மலையை கொட்டுகிற மாதம் இந்த ரமலானா இல்லையா சகோதரிகளே? அப்படி ஒரு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது மன்றாடணுமா இல்லையா? நம் கண்ணீர் மலையால் தௌபா தேடி மீளணுமா இல்லையா சகோதரிகளே, தாய்மார்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான் சகோதரிகளே. இந்த லைலத்துல் கத்ர் நம்ம ஓதுற துவா என்னங்க? என்ன ஓதுவோம்? அல்லாஹும்ம இறைவா,
இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இறைவா நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னிப்பாயாக. மன்னிப்பை தான் அல்லாஹ் இந்த துவாவாகவே நமக்கு சொல்லி கொடுக்கிறான். ஆனால் சகோதரிகளே, அல்லாஹ் நாடிய ஒரு சிலர்களை தவிர அநேகமான மக்கள் நம்ம என்ன செய்யறோம்? பாவங்கள் செய்கிறோம். ஆனா அல்லாஹ் அதை மறைச்சு வைக்கிறான். நான் செய்யக்கூடிய சில தவறுகள், பாவங்கள் எல்லாம் வெளிப்படையாக அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காண்பித்தால் இந்த உலகம் நம்மை மதிக்குமா? இந்த உலகம் கேவலமாக நடத்துமா? இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மறைக்கிறான். என் அடியான் திருந்துவான், வருந்துவான், கலங்குவான், மாறுவான், என் சன்னிதானத்தில் என் சஜிதாவிலே விழுந்து அழுவான் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சகோதரிகளை நாம் என்னைக்கு மாறப்போகிறோம்? என்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் இறை அச்சத்தால் நிரம்ப போகிறது? சகோதரிகளை கொஞ்சம் கவலையோடு கேளுங்கள். இந்த இறைவனின் பக்கம் மீளக்கூடிய, பாவ மன்னிப்பால் அல்லாவை நெருங்கக்கூடிய, பாவம் புரியக்கூடிய மனிதன் அல்லாவிடத்திலே தௌபாவால் வரும்போது அவன்தான் அல்லாவிடத்திலே மேன்மையானவன். சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சில ஆயத்துக்களை பதிவு செய்யுங்கள். 24வது அத்தியாயம் 31வது வசனம், வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஓ மூமின்களே, அல்லாஹ் சொல்கிறான், அனைவருமே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கொண்டு விரைந்து வாங்க. ஓ மூமின்களை வாங்கப்பா என்று அழுது மன்றாடுங்க. அதிலே தான் லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கு வெற்றி வேணுமா? என் நேசம் வேண்டுமா? என் கருணை வேண்டுமா? நான் உங்களை நெருங்கி வரணுமா? மன்னிப்பை கேளடா. இந்த மன்னிப்பை கேட்க நான் மன்னிப்பை நான் கொடுக்க தயாராக இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். சகோதரிகளே, தாய்மார்களே, நம்ம எல்லாம் சகர் நேரம் நம்ம சாப்பிடுறோம், சிரிக்கிறோம், மற்ற வேலைக்கு போயிடுறோம். ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா சகோதரிகளே? சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் கை நீட்டி வைக்கிறான். பகலில் பாவம் செய்தவனே, இரவில் மன்னிப்பு கேளடா, நான் காத்திருக்கிறேங்க. அல்லாஹ் என் தவற மன்னிக்க என் கணவர் ரெடியா இருப்பாரா? என் மனைவி ரெடியா இருப்பாங்களா? என் பிள்ளைகள் ரெடியா இருக்குமா? நண்பர் ரெடியா இருப்பாங்களா? இவெல்லாம் மனுஷனை என்ன பாவம் செஞ்சு நிக்கிறான்? இவ்வளவு பொய் பேசுறான், இவ்வளவு புறம் பேசுறான், இவ்வளவு தொழாம இருக்கிறான், இவ்வளவு பலகீனமா இருக்கிறான், இதெல்லாம் கிண்டல் அடிப்பாங்களா இல்லையா? கேவலப்படுத்துவாங்களா இல்லையா? சகோதரி, ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? என் அடியானே வாடா, நான் இருக்கேன், நான் மன்னிப்பை தருவேன், நீ நம்பி வந்தா நான் அவனை கைவிட்ட மாட்டேன்டா, நான் மன்னிக்கிறேன்டாங்கிற அல்லாஹ். நம்ம ஏங்க அல்லாட்ட உயிரோட்டமா ஒரு பிரார்த்தனை செய்ய மாட்டேங்கிறோம்? அல்லாஹ் நாடி அவர்களை தவிர. ஏன் நம்முடைய நல்ல வழிக்கு நம்முடைய துவா, நம்முடைய தௌபா அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா சகோதரிகளே? உங்களுடைய கண்களில் கண்ணீர் மழையோடு பிரார்த்திப்பீர்கள். கண் கலங்க கலங்க துஆ செய்து கொண்டே இருப்பீங்க சகோதரிகள். அந்த நேரம் பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கறந்த பால் மடி புகாதே, அது மாதிரி அல்லாஹ் நம்ம துஆவை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டேன். அழுதான், என்னை நினைத்து அழுது விட்டான், நான் மன்னிப்பு தருவேன் நினைச்சு ஊருகிட்டானே அடியான், அவன் கண்ணை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அவன் தௌபாவை நான் தூக்கி வீச மாட்டேன், என்னுடைய அடியான் நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் ஓடி வருவான். சகோதரிகளே, அப்படிதான் இந்த ரமலானுடைய இரவையும் பகலையும் மற்ற நேரங்களை அமல்களால், நன்மைகளால், தௌபாவால் மீண்டு விடுங்கள். அந்த பாவ மன்னிப்பால் பாவம் புரியக்கூடிய மனித சமூகமே அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க ரெடியாக இருக்கிறான். ஆனால் அந்த மன்னிப்பை அடைய நான் செய்யக்கூடிய முயற்சிகள் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் 66வது அத்தியாயத்துடைய 8வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ்விடத்திலே உள தூய்மையோடு, நசூஹானா உள தூய்மையோடு தௌபா கேளுங்க. அப்படியே கையேந்தி துவா கேட்கறங்கிற பேர் துவாவையும் கேட்கறது, கீழே சாப்பாடையும் பாத்துக்கிறது, மக்களையும் வாங்கன்னு கேட்டுக்கிறது, துவாவும் கேட்கறது, போனையும் பாக்குறது, இதல்ல தௌபா. உண்மையான தௌபா, பாவ மன்னிப்பு என்ன தெரியுமா? உள்ள தூய்மையோடு, உள்ளம் உருகி, அல்லாவே என்னுடைய குறைகளை, குற்றங்களை உன்னை தவிர யாரும் மறைக்க முடியாது. மியூட்ல போடுங்கம்மா சவுண்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் மியூட்ல இருக்கான்னு எல்லாரும் போனை செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஹோஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து அந்த மியூட்ல மொத்தமா ஆல் மியூட் போட்டு விட்டுருங்க. அப்பதான் போட்டுதான் அலிசா இருக்கிறோம், ஆனா திரும்ப வந்துட்டு இருக்கோம். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லுகிறான், உள தூய்மையோடு நீங்க தௌபா கேளுங்க, மனசு வருந்தி வலிச்சு கேளுங்க. மனசு வலிக்கணும். சும்மா கண்களை கண்ணீர் வந்து விடுமா சகோதரிகளே? சாதாரணமாக வராது இல்லையா? அந்த பாவங்களை நினைக்கும் போது, இந்த பாவத்திற்காக ஒருவேளை அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிட்டா, ஒரே ஒரு பாவத்துக்குங்க, ஒரே ஒரு தவறுக்காக அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சா நம்மளால தாங்க முடியுமா சகோதரிகளே? அப்படிப்பட்ட ஒரு வலிமிக்க ஒரு வழியை புரிந்து அறிந்து நாம பிரார்த்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு நாள் ஒரு அடியை நெருங்கி வருகிறது. நடந்து போனீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஓடி இருக்கிறான். நீங்க கேட்டா அல்லாஹ் கரைந்து விடு. ஒரு மனுஷனை பிடிக்கும் கேட்கலாம். அவன் உன் கையேந்திரான், பதில் கொடுப்பை அல்லாஹ் என்ன அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் பாவே அல்லாவே நீ மன்னிக்காதவரை நான் நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது யா அல்லாஹ். உன்னுடைய நேசம் இல்லா வாழ முடியாது. எவ்வளவு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் தெரியுமா? எவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? எவ்வளவு மேன்மையாக்கி தருகிறான் தெரியுமா? சகோதரிகளே, தாய்மார்களே, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை மன்னிக்க எவ்வளவு தயாராக இருக்கான். நம்ம ஓடி வரோமா? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை விட நன்மையில உயர்ந்தவங்க யாரு? நன்மையில மேன்மையானவங்க யாரு? அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு இன்னி அதூபு ஃபில் யௌமி மிஅத்து மர்ரா, ஒரு நாளைக்கு 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பாவம் செய்யாத மாமனிதர், பாவத்தினுடைய வாடை கூட அறியாத அகிலத்தின் அருட்கொடை, எந்த நிலையிலையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நீங்காத ஒரு கண்மணி நாயகம். ஆனா எப்போதுமே அல்லாஹ்வை நினைத்து அழுதாங்கன்னா நாம எல்லாம் எவ்வளவு தவறுகள் செய்கிறோம் சகோதரிகளை. எவ்வளவு அல்லாஹ் நம்ம ஒரே ஒரு பாவத்துக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பித்த நம்மால் தப்பிக்க முடியுமா என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, நீங்கள் இறைவனிடத்தில் மீண்டு வந்தால், அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானோடு உங்கள் தவறுகளை தூக்கி வீசிவிட்டால் அல்லாஹ் என்ன வாய்ப்பை தருகிறான் தெரியுமா? இந்த ஒரு ஆயத்தை மட்டும் மனப்பாடம் செய்து படித்து பாருங்கள் சகோதரிகளே. 25வது அத்தியாயம் 70வது வசனம், இல்லா மன் தாப ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா தேடி ஈமான் கொண்டு நிறைய நல்ல அமல்களையும் செய்கிறார்களோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிச்சா போதும் இல்லையா? பொய் பேசிட்டேன் இல்லையா, சரிப்பா நீ பொய் பேச மன்னிச்சுட்டேன்னு தொடச்சி எடுத்துட்டா பரவாயில்ல. அல்லாஹ் நீங்க உள்ள தூய்மையா மீண்டு வந்தா, கதறி வந்தா, அழுது வந்தா, அல்லாவே நீதான் என்ன மன்னிக்கணும் யா அல்லாஹ், உன்னை தவிர என் தவறை யாரும் மன்னிக்க முடியாது என்ற உறுதியோடு நீங்க வந்தீங்கன்னா உங்க பாவத்தை யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், உங்க பாவங்களையும் நன்மையா மாத்திருவான். 100 பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்க தௌபாவால அந்த தௌபாவுக்கு பிறகு பாவம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் 100 நன்மைகள் உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துரும். இவ்வளவு கருணையாளன் சகோதரிகளே. இப்படி பாக்கியமான ஒரு ரஹ்மான் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு அளிக்கிறான். ஆனா நம்ம எல்லாம் படைத்தோட்ட மீளுகிறோம். ஆனால்தான் தலைப்பே பாவம் புரியும் மனிதனும் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்க ரெடியா இருக்கிறான். ஆனா திரும்ப திரும்ப செய்தால் அவர்களுக்கு அழிவும் இழிவும் தான் சகோதரிகளே. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் மனுஷன் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹ் சந்தோஷப்படுவது எதிலே தெரியுமா? நீங்க மீண்டு தௌபா கேட்கும் போதுதான் சகோதரிகளே. அழுது மன்றாடி விடுங்கள், உங்களுடைய தவறை ஒப்புக்கொள்ளுங்கள் சகோதரிகளா. நான் தப்பு செய்தேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய கணவனுக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ உறவுகளான் மறைக்கலாம் யா அல்லாஹ், உன்ட மறைக்க முடியாதே யா அல்லாஹ், நீ உன்ட மறைச்சு நான் தப்பிக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லையே, என் தலையுடைய உச்சிப்புடி உன் கையில இருக்கிறதே அல்லாஹ். அல்லாஹ் என்ன தவிர என்ன பற்றி என்னை தவிர அறிந்தவன் நீதானே அல்லாஹ், என்னை விட நீதானே அதிகமா என்னை பத்தி அறிஞ்சிருக்கிறாய். நான் தூங்கும் போது என்னை பத்தி எனக்கே தெரியாது, ஆனா நீ அதையும் அறிந்து வைத்திருக்கிறாய் ரச்சகா. யா என்னை தண்டிச்சிடாதே யா அல்லாஹ், முன் சமுதாயத்தை உன் தண்டனையால் வேதனைப்படுத்தியதை போல என்னை என் குடும்பத்தை வேதனைப்படுத்திடாதே ரச்சகா. யா அல்லாஹ், நாங்கள் பலகீனப்பட்ட மனிதர்கள் யா அல்லாஹ், நீ மன்னிப்பை தராமல் போனால் நாங்கள் நரகத்திலே படுகொலிலே தள்ளப்படுவோம் யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமே, ஆனால் உன்னுடைய மன்னிப்பின் பார்வை எங்கள் மீது படட்டுமே யா அல்லாஹ் என்று இந்த இறுதி 10 நாளில் ரமலானில் கேளுங்கள் சகோதரிகளே. நேரங்களை ஒதுக்குங்கள், ஒரு 5 நிமிடம் கூடத்தான் ஆகட்டுமே. ஆனா ஒரு நேரம் வரும் சகோதரர், உயிர் தொண்டை குழி அடைகிற நேரம். ஆல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம், கொஞ்சம் தவணை கிடைக்காதான்னு ஏங்குவாங்க. அந்த நேரம் அல்லாஹ் தவணையை தரமாட்டான் சகோதரிகள், அவகாசம் இல்லை. அந்த நேரம் இன்னல்லாஹ் யக்பிலு தௌபா மா லம் யுகர்கிர், உயிர் தொண்டை குழி அடைஞ்சிட்டா தௌபாவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தௌபாவுடைய வாசல் அடைந்து விடும். உனக்கு ரமலானை தந்தேன், சஹரை தந்தேன், இஃப்தாரை தந்தேன், நோன்பு திறக்கிற மற்ற இபாதத்துகளை தந்தேன், லைலத்துல் கத்ருடைய நாட்களையும் இரவுகளையும் தந்தேன், பெருநாளுடைய இபாதத்துகளை கொடுத்தேன், ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்களை தந்தேன். அப்பெல்லாம் நீ மிஸ் பண்ணிட்டு உலகத்தை விட்டு பிரியும் போதாடா நீ கேட்கிற, நல்லா கேட்பானா இல்லையா சகோதரிகளே? ஆனா நம்ம என்ன அல்லாட்ட மன்றாடி விட்டோம்? இந்த பயான கூட கேட்கிறோமே, கேட்கும் போதே உடனே கையெந்திரமா, யா அல்லாஹ் இந்த உரையை கேட்க வைத்தாயே, இதனால எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். அல்லாவே உல தூய்மையா தௌபா கேட்கவை, எங்கள் பாவங்களை நன்மையாக மாற்று யா அல்லாஹ். கறந்த பால் மடி புகாததை போல அழுது எங்கள் துவாக்களை நாங்கள் கேட்கிற தௌஃபீக்கை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் அலட்சியமாக பொடுபோக்காக எங்களுடைய மன்னிப்பை எங்களுடைய பிரார்த்தனை நாங்கள் கேட்டுடக் கூடாது யா அல்லாஹ். கேளுங்கள் சகோதரிகளே. அப்படிப்பட்ட ஒரு மாதம், அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ர் நாம் அடைய இருக்கிறோம்.
அது மட்டுமல்ல, ஒரு அடியானுடைய செயலால் அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சி அடையான் தெரியுமா? தொழுகையிலையா, தர்மத்திலையா, மற்ற அமல்லையா, அதெல்லாம் அல்லாஹ் ஹாப்பி ஆகுறான், சந்தோஷப்படுறான். ஆனால் சகோதரிகளே, இதையெல்லாம் விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த செய்தி தெரியும் தானே? ஒரு மனிதன் சுபஹானல்லாஹ், அவன் ஒட்டகத்தில பயணிக்கிறான், நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த நேரத்துல அவனுடைய ஒட்டகத்தை தான், அவன வாகனத்துல தான் சாப்பாடு, தண்ணீர் எல்லாமே இருக்குது. அப்ப அவன் வாகனத்தை ஓரமா விட்டுட்டு அப்படியே ஓய்வு எடுக்கிறார். கண் முழிச்சு பார்த்தா வாகனத்தையும் காணும், மேல இருந்த சாப்பிடுற பொருளையும் காணும். எப்படி இருக்கும்? திடீர்னு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ காரு இதாயிருச்சுன்னா அந்த நைட்டு ஏதாவது ஒரு வசதி கிடைச்சிடும் வைங்க, அப்ப கூட மனசு திணறான்ல, எப்படிடா போறது, என்னடா ஆகுறது. ஆனா அது பாலைவனம், வாகனம் இல்லாம நடந்து நடந்து தண்ணி தாகத்தை எடுத்து அங்கேயே இறந்து போக வேண்டியதுதான். தேடி மூத்தி அங்கங்க தேடுறான், அலையறான், மறுபடியும் வந்து உறங்கிடுறான். மறுபடியும் தூக்கத்துல விழிச்சு பாக்குறான், விட்ட இடத்திலேயே ஒட்டகம் இருக்குது, அந்த சாப்பாடு மளிகை பொருள் எல்லாமே அதுல இருக்கு. அவன் அப்படியே சந்தோஷப்படுகிறான். அப்படியே அந்த மனுஷன் பூரித்து போய் விடுகிறான். அதுல சந்தோஷத்துல வாய் தடுமாறுது. வாய் வந்து குரலுது, என்னது? அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். அல்லாஹ்வே, நீ என்னுடைய அடிமை, நான் தான் உன் எஜமான். வார்த்தை தடுமாறுது சந்தோஷத்துல. அல்லாஹ், நீ வந்து இறைவன் சொல்லணும், ஆனா நீ அடிமை, நான் வந்து உன் அடிமைன்னு சொல்றது, நான் உன் கடவுளுங்கடான். அப்ப அந்த டைம்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் சொன்னா, வல்லாஹு வல்லாஹு அஷத்து ஃபர்ஹன். இந்த மனுஷன் சந்தோஷப்பட்டு இப்படி வார்த்தை தடுமாறுச்சு. இதை விட ஒரு மனுஷன் அல்லாட்ட கையேந்தும் போது, அழுகும் போது, அல்லாஹ் என் தவற மன்னிச்சிடு 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 கேட்கும் போது, இதை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். என் அடியான் என்கிட்ட ஓடி வந்துட்டானா இல்லையா, நான் மன்னிப்பேங்கிற ஆதரவு வைத்து வந்துட்டானா இல்லையா, அவன் நான் மன்னிப்பேன் அல்லாஹ் தனக்குள்ளேயே உறுதிமொழி எடுப்பான் என்றால், சகோதரி, நாம் ஏன் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதில்லை? நம்ம துவாக்கள் எல்லாம் தௌபத்த நசுஹாவா. நான் துவா கேட்கிறேனே ஆலிம்சா, நான் தான் அல்லாட்ட ஒரு டைம்ல அழுகுத்தானே வருது, எப்பா நான் துவா கேட்கிறேனே, அதல்ல சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய நேசர்கள், நபிமார்கள், நல்லோர்கள் கேட்டாங்களே. அல்லாஹு அக்பர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சோதனை நினைத்து அல்லாஹ்விடத்துல மன்றாடி தௌபா கேட்டு அழுது 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 இந்த இடமே கோடு போட்ட மாதிரி ஆயிடுச்சான். அழுது 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 இந்த இடமே கோடு போட்ட மாதிரி அவ்வளவு பள்ளமாயிடுச்சான். யோசித்து பாருங்கள், எவ்வளவு உலக தேவைகளுக்காக மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அழுகிறோமே, ஆனா அல்லான்ற வார்த்தை வரும்போது உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து அப்படியே கண்கள்ல கண்ணீர் துளிகள் வந்தால் என்னத்தான் நமக்கு இருக்கு சகோதரி. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைகிறான். சகோதரிகளே, ஒரு சில வரலாறுகள் நான் உங்களுக்காக சொல்லுவேன். அந்த மக்கள் அழும்போது அல்லாட்ட மீண்டு வரும் பாவம் புரிந்த மனிதன் தான், ஆனா அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்காக அவங்க எவ்வளவு துடிச்சாங்கன்றதை பார்க்கிறோம். பாருங்க, அபு லுபாபா ரலியல்லாஹுடைய வரலாறு, சுப்ஹானல்லாஹ், அருமையான உள்ளத்தை கரங்கடிக்கக்கூடிய ஒரு வரலாறு சகோதரிகளே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு ஒரு ஒப்பந்தம் வைத்திருந்தார்கள். என்ன? நீங்க எங்களுக்கு உதவி செய்யலனாலும், எங்களுக்கு ஒத்தாசை செய்யலனாலும், நீங்க என்ன பண்ணக்கூடாது, எங்களுக்கு எதிரிகளுக்கு, அதாவது எங்களுக்கு எதிராக எதிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீங்க ஒண்ணு எங்களோட கை கோருங்க, யூதர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்களோட கை கோத்துக்குங்க. அல்லது இல்ல எங்களுக்கு வந்து நீங்க விரோதியா இருக்கக்கூடாது, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, எதிரிகளுக்கு நீங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதாவது அவங்களோட கை கோர்த்துட்டு எங்களை நீங்க எதிர்க்க கூடாது அப்படின்றது அக்ரிமெண்ட் யூதர்களோட. புரிஞ்சுதுங்களா? அப்ப இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நேரம் அந்த யூதர்கள் அதை மீறி ரகசியமா எதிரிகளுக்கு என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்களுக்கு எதிரான சில விஷயங்களை சொல்லிட்டாங்க. எங்களுக்கு நீங்க உதவி செய்யலனாலும் ஒத்தாசை பண்ணாலும் உபத்திரம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அதை மீறியும் ரகசியமா என்ன செஞ்சாங்க, எதிரிகளுக்கு முஸ்லிம்களை பத்தியான தகவல்களை சொல்றாங்க. பெருமானார் கோவம் வருமா வராதா, ஏன்பா நான் சொன்னதுக்கு மீறி பண்றீங்களான்னு உடனே கடும் கோவம். ஆனா எல்லாம் அவங்க போய் ஒரு கோட்டையில ஒளிஞ்சுக்கிட்டாங்க மேல. அப்ப அவங்களுடைய நெருங்கிய நண்பர் யாருன்னா அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் ஆரம்ப கால நண்பர். ரசூலுல்லாஹ் சொல்ற, அபு லுபாபா நீ வா, கோட்டையில இந்த யூதர்கள் ஒளிஞ்சிருக்கிறான், எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு போய் மேல உட்கார்ந்துருக்கிறான், அவனை போய் நீ சொல்லி பேசி கூட்டிட்டு வா, கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுத்தா நீங்க போய் அந்த யூதர்களை பேசி கூட்டிட்டு வாங்க. அப்படி கூட்டிட்டு வரணும், ஆனா அவங்க எந்த உண்மையும் சொல்லக்கூடாது, வந்தா அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது. இப்ப இந்த அபு லுபாபா கோட்டைக்குள்ள மேல போறாரு. மேல போனா அந்த யூதர்கள் நடிக்கிறாங்க. அழுதா அந்த அபு லுபாபா உண்மையை சொல்லிடுவாரு. அப்ப வந்து அவங்க அழுது நடிக்கிறாங்க. அப்ப வந்து அபு லுபாபா சொல்றாங்க, அவங்கள முந்திய நண்பர்களா இல்லையா, நெருக்கமானவங்க தானே, நீங்க கீழே வந்தீங்க, ரசூலுல்லாஹ் அவங்களை கடுமையா தண்டிப்பாங்க, கடுமையான எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது, சொன்ன வாக்கை நீங்க மீறிட்டீங்களா இல்லையா அப்படின்றத உண்மையை சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன, அபு லுபாபா நீ போய் அவங்களை கூட்டிட்டு வந்துரு, மேல்மட்டமா பேசி கூட்டிட்டு வா, அவங்களை நம்ம வந்து தண்டிக்க வேண்டியது இருக்குங்கிறாங்க.
ஆனா இவர் என்ன பண்றாரு, போன உடனே அந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. நீங்க வந்தீங்கன்னா ரசூலா கடுமையா உங்களை தண்டிப்பாங்க, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்கப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற உண்மையை சொன்ன உடனே ஒரு தவறு தானே, ரசூலா சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை இவர் சொல்லிட்டாரு. இந்த அபுலு பாபா என்ன பண்றார், சுபஹானல்லாஹ், நேரம் கீழே இறங்கி, கோட்டையில இருந்து கீழே இறங்கி அழுகிறார். உடனே ஆஹா, பெருமானார் சொல்ல வேணாம்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோமே, எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோம். நேரா ரசூல்லாட்ட வந்து அல்லாஹ் தூதர், அவங்க அழுதாங்க, நான் மனசு இறங்கிருச்சேன், அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா ரசூல்லாவும் மன்னிச்சு விட்டுருப்பாங்க, ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. ஆனா நேரா அவர் என்ன செய்யறாரு, மஸ்ஜித் நபவிக்கு போறார். இன்னைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவங்க பார்க்கலாம், ரவுலா ஷரீஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சை மேட்ல தொழுகுவாங்க. ரவுலா ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கும் மெம்பருக்கும் நடுவுல இருக்கிற இடம். அதுல முதல் தூண் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, எப்பவுமே இருக்கும். அந்த முதல் தூண்ல மேல பாத்தீங்கன்னா அபு லுபாபா அப்படிங்கிற அந்த அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. அபு லுபாபாங்கிற அவருடைய பெயர். அப்ப நேரா போய் அந்த தூண்ல அவர் தன்னை கட்டிக்கிட்டார். தன்னை கட்டிக்கிட்டு அழுகிறார், மன்றாடி அழுகிறார். இறைவா ரட்சகா, என் பாவங்களை நீ மன்னிக்காமல் யார் அல்லாஹ் மன்னிக்க முடியும்? ரஹ்மானே, என் பாவங்களை மன்னிச்சு விட இறைவா, என் பாவங்களை தூக்கி எறிந்து விட இறைவா என்று கேட்டு கேட்டு அழுகிறார். பெருமானாருக்கு செய்தி வருகிறது, அபுலு பாபா இப்படி ஒரு தவறு செஞ்சு தூண்ல தன்னை கட்டிக்கிட்டாருன்னு உடனே ரசூல்லா சொன்னாங்க, இனி அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் தான் அவரை விடுவிக்கணும்னு சொல்லி ரசூல்லா அமைதியா இருக்கிறாங்க. ஒரு நாள் இல்ல சகோதரிகளே, நம்ம எல்லாம் தௌபா கேட்கிறோம், அழு ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு அந்த பாவத்தை பத்தி நினைப்பதே கிடையாது. ஆனா அந்த 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 சஹாபாக்கள் அப்படியல்ல. அதனால தான் அவங்க ரலியல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசம் பொருந்திய மக்களாக அவங்க மாறினாங்க சகோதரிகளே. அந்த நேரம் பாருங்கள் சகோதரிகளே, சுப்ஹானல்லாஹ். அதாவது 6 நாளாக தூண்ல தன்னை கட்டிக்குவாரு, தொழுவார், மறுபடியும் கட்டிக்குவார். அழுகிறார், மன்றாடுகிறார். அல்லாவே, நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த தவறோட என்ன மௌத்தாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெரிய பாவியா நான் இருப்பேன் யா அல்லாஹ் என்று கதறி கதறி அழுகிறார். 6வது நாள் குர்ஆனுடைய ஆயத் இறங்குகிறது. படித்து பாருங்கள் இந்த பயான் முடிஞ்ச பிறகு. 4வது அத்தியாயம் 16, 17வது வசனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஆயத் இறங்கி விட்டது சகோதரி, கேளுங்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா. யாருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான்னு தெரியுமா? தெரியாம தப்பு செய்யறவன் தான். தெரியாம நம்ம இன்னைக்கு செய்யற ஒரு 50 தப்பு செய்யறோம்னா அதுல 45 தப்பு தெரிஞ்சு தப்பு தான். போனை பாக்குறோம், டிவிய பாக்குறோம், ஆபாசத்தை பாக்குறோம், பொய்யத்தான் பேசுறோம், புறத்தை தான் பேசுறோம், தெரிஞ்சுதானாங்க செய்யறோம். ஆனா அல்லாஹ் யாருக்கு மன்னிப்பு தரான் தெரியுமா? தெரியாம, மறதியில ஏதோ ஒரு தப்புன்னு தெரியாம செஞ்சிருவான். செஞ்சுட்டு தப்புன்னு தெரிஞ்ச உடனே யதூபூன மின் கரீப், உடனே அவன் தௌபாவுக்கு ஓடுகிறான். அவர்களுக்கு தான் அல்லாஹ் தௌபாவை தருகிறான் சகோதரிகளே. இப்படி ஒரு ஆயத்து இவருக்காக அல்லாஹ் இறக்குறான். தெரியாம பண்ணிட்டான், அல்லாஹ் மன்னிச்சுட்டான். 6வது நாள் இந்த ஆயத்து இறங்கின உடனே பெருமானார் அழுகிறார்கள். ஒரு சகோதரன், ஒரு ஈமான் கொண்ட மனிதன் அல்லாட்ட அழுது மன்றாடி தௌபா கேட்கும் போது அல்லாஹ் ஓடி வருகிறானே வசனத்தை கொண்டு. ஓடி வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திபுத யா அபி லுபாபா, அபு லுபாபா நீ தூய்மை அடைந்து விட்டாயடா, வா வெளியே என்ற துணி விட்டு வெளியாகிறார். அந்த நேரம் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியதை ஓதி காமிக்கிறாங்க. அபுலுபாப் அழுகிறார் சகோதரிகளே. அல்லாவே, உன் அடியான் கதறனான் கலங்குனாங்கிறதுக்காக வசனத்தையே நீ இறக்கி விட்டாயா ரப்பே அப்படின்னு சொல்லி அழுது துவா செஞ்சுட்டு அவர் சொல்றார், இன்னமின் தௌபதி, என் தௌபாவிற்கு பகரமாக என் சொத்திலே 3ல் ஒரு பகுதியை நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறேன். எல்லாம் ஒரு பாவத்தை பண்ணிட்டு அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னா அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் நீ தானே மன்னிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா மன்னிக்கப்பட்ட பிறகும், ஆயத்து இறங்கிய பிறகும் என்னுடைய சொத்தில 3ல் ஒரு பகுதியை நான் தந்து விட்டேன் என் தௌபாவிற்கு பகரமாக. யா அல்லாஹ் நீ ஏத்துக்கன்னு சொல்லி அங்கிருந்து கலைந்து ஓடினார் அபுலு பாபா என்றால் இன்னைக்கு அவருடைய தூண் அங்கே இருக்கிறது சகோதரிகளே. ஒரு தௌபா கேட்ட மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்த மரியாதை அது. அப்படிதானே சகோதரி, நமக்கும் அல்லாஹ் நமக்கு கலங்கி விட்டால், என் அடியா என்ன நினைச்சு கலங்கிட்டானே அல்லாஹ் உருகி விடுகிறான் சகோதரிகளே. அல்லாஹ் நம்மை மன்னிக்க ஓடி வருகிறான், கை நீட்டி வைக்கிறான். நாம் ஏன் கேட்பதில்லை, நாம் ஏன் அழுவதில்லை, நாம் ஏன் மன்றாடுவதில்லை? அதற்குரிய நாட்கள் தான் கடைசி 10 நாட்கள் சகோதரிகளே. பாவம் செய்கிறோம், ஆனால் திரும்ப திரும்ப செய்தால் அல்லாஹ் விடமாட்டான் சகோதரிகளே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு அப்படியான நிலையைத்தான் தந்து அவனுக்கான வாழ்வை வளங்களை அதிகப்படுத்தி தருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நிறைய இஸ்திக்ஃபார் மன்னிப்பு தேடிக்கிட்டே இருங்க. திக்ருக்கா அந்த இஸ்திக்ஃபாருக்கான திக்ரை ஓதிக்கிட்டே இருங்க. 110வது அத்தியாயம் 3வது வசனம், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்ட்ட புகழுங்க, அல்லாஹ்விட்ட இஸ்திக்ஃபார் தேடுங்க, அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். 4வது அத்தியாயம் 106வது வசனம், வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேடுங்க, இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் கஃபூராக ரஹீமாக இருக்கிறான். இன்னொரு ஆயத்தை நான் ஓதுகிறேன், கவனமாக கேளுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. 3வது அத்தியாயம் 135வது வசனம். 3வது அத்தியாயம் 135வது வசனம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா,
யார் ஒருவர் அருவருப்பான செயலை செய்கிறார்கள், ஏதோ ஒரு தப்பு செய்யறான், அவு லலமு அன்ஃபுஸஹும் தனக்குத்தானே அனிதம் இழைத்துக் கொள்கிறான், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் தன் தவறுக்காக இஸ்திக்ஃபார் தேடுறான். உடனே அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரு, சஜிதால விழுந்து கையேந்தி அப்படியே அல்லாஹ்ட்ட மன்றாடுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், சுப்ஹான், இந்த வார்த்தை கேட்டும் அழாதவன் மனிதன் அல்ல சகோதரிகளே. வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அடியானே உன் தவறை என்ன தவிர யாரா மன்னிக்க முடியும், நான் தான் உன் தவற மன்னிக்கிறேன், என்கிட்ட வாடாங்கிற அல்லாஹ். அப்படிப்பட்ட வசனம் சகோதரிகளே. இன்னல்லாஹ லம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். தெரிந்து கொண்டே அனிதம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக ஒரு தண்டனை வச்சிருக்கிறானா, என் தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான், நிச்சயமாக என்னை லேசாக்குவான் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கும்போது அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் சகோதரிகளே. சகோதரிகளே, நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா கட்டின கணவன் நம்மளை வெறுப்பா பாக்குறாரு, மனைவி நம்மள கேவலமா பாக்குறாங்க, உறவுகள் எல்லாம் இவெல்லாம் இவ்வளவு பாவம் செஞ்சவனா, வாய்கிலேயே பேசினா என்ன 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 லட்சணத்துல வாழ்ந்திருக்கிறான் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ்க்கு தெரியாம இருக்காது இல்லையா. இந்த உலகத்துல அல்லாஹ்க்கு மறைச்சு நம்ம ஏதாவது தப்பு செய்ய முடியுமா சகோதரிகளை? இல்லை. நம்ம செஞ்ச தப்பு எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு தெரியும். நம்ம மேல கோவப்படாம கேளு, நான் மன்னிக்கிறேங்கிறான். நம்ம எப்படி அழைக்கிறான்னு தெரியுமா சகோதரிகளே? சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான். இந்த வரலாறை கேளுங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான். இந்த வஹ்ஷிங்கிற ஒரு சஹாபி இருக்கிறார். உஹதுடைய களத்துல ஹம்சாவை கொன்றவர் வஹ்ஷி. மக்காவுடைய வெற்றி நேரம் பலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஏன், அபு சுஃபியானுடைய மனைவியான ஹிந்தா கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். பெரிய ஒரு குறைஷ் குல பெண்மணி. ஹம்சா ரலியல்லாஹு கொல்லப்பட்ட பிறகு வயிற்றுல இருக்க குடலெல்லாம் எடுத்து துப்புறான். அப்படியான ஹிந்தா மக்காவுடைய வெற்றியில இஸ்லாத்தை ஏத்துக்க வராங்க. அப்படி ஏற்றுக்கொள்ள வரும்போது முகத்தை மூடிக்கிட்டு வராங்க. பெருமானார், யாரம்மா நீங்கன்னு கேட்கும்போது, நான் தான் ஹிந்தா, அபு சுஃபியானின் மனைவி. ஏனம்மா நீ முகத்தை மூடி இருக்கிறாய்ன்னு ஒண்ணு அந்த அம்மா சொன்னாங்க. உகது காலத்தில் யார சொல்லலாம், உங்க சாச்சாவை நான் கொல்ல சொன்னேன், அவங்க ஜனாசா அவ்வளவு அவ்வளவு நிலையில மாறிச்சு, நான் என் முகத்தை திறந்து வந்து நிக்கிறதுக்கு நான் வெக்கப்படுகிறேன் யார சொல்லலாம், எவ்வளவு கேவலமான செயலை செய்திருக்கிறேன். அப்ப பெருமானார் சொன்னாங்க, நீங்க ஏற்ற இஸ்லாம் உங்களை எல்லா தவறையும் மன்னிச்சுடம்மா, நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிதான் சகோதரிகள், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய குற்றங்களை எல்லாத்தையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லாம் மன்னித்து துடைக்கிறான். அப்படி அந்த மாதிரி அந்த இந்தா சொல்லிதான் இந்த வஹ்ஷி என்ன செஞ்சாரு, ஹம்சாவை கொன்றார். அவரும் இஸ்லாத்தை ஏற்க ரெடியா லைன்ல நிக்கிறார். நேரா வரார். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்க ரெடியா இருக்கும். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஏன்பா நீ தானப்பா என் சாச்சா ஹம்சாவை கொன்றாய்? ஆமாம் யா ரசூலல்லாஹ். எப்படி கொன்றாய் அப்படின்னு கேட்கறாங்க. நான் உஹது களத்திலே என்னுடைய எஜமானி ஹிந்தா சொல்லிவிட்டால், நீ ஹம்சாவை கொன்றால் நீ உரிமையிற்றப்படுவார், நீ வெற்றி அடைந்து வெளியே வந்துடுவ, நீ சுதந்திரமானவனா மாறிடுவாய் அப்படின்னு என்னுடைய அடிமை, என்னுடைய எஜமான் ஹிந்தா சொன்னாங்க. சோ என்னுடைய நோக்கம் எல்லாம் ஹம்சாவை கொன்று விட்டு அங்கிருந்து போயிடணும். இரவெல்லாம் அந்த அம்புல நான் விஷத்தை தடவி கரெக்டா நான் நல்ல அம்பு எறியக்கூடிய வித்தை கொண்டவன். அந்த நேரம் ஹம்சாவை நான் தேடி தேடி பார்த்தேன். ஒரு நேரம் அவர் வீரமா போர் செஞ்சிட்டு இருக்காரு. நான் தூரமா இருந்து அம்பை ஏம் பண்ணி அவருடைய வயிற்றுல குத்துனேன். அது வயிற்றுல குத்தி தொண்டை வழியா வெளியே வருது. அவர் அப்படியே என்னை முன்னேறி வர பாக்குறார். ஆனா முடியல, அங்கேயே விழுந்து இறந்துட்டார். உடனே நான் அப்ப என்னுடைய ஈட்டை எடுத்துட்டு அங்கிருந்து நான் வெளியேறி போயிட்டேன். அவர் துடிச்ச துடிப்பை நான் மறக்க முடியலன்னு அவர் அழுகும்போது ரசூல் அப்போதும் நிப்பாட்டுங்கன்றாங்க. ஹம்சாவுடைய நிலை இவ்வளவு நிலையில அவர் அவதிப்பட்டாரான்னு ரசூல் அப்பதான் கேட்கறாங்க. வஹ்ஷி போதும் நிப்பாட்டுங்க உடனே இனிமேல் என் கண் முன்னாடி நீங்க வந்துடாதீங்கிறாங்க. சில பேரை வெறுப்புல என் மூஞ்சில முழிக்காதனும், அப்படி அல்ல. இனிமேல் என் முன்னாடி நீங்க வந்தா நீங்க சொன்ன இந்த சம்பவம் தான் என் மைண்ட்ல வரும். அந்த நேரம் என் மனசெல்லாம் ரணமாயி காயமாயிரும், மனதெல்லாம் பெரிய பெரிய வலிக்கு நான் ஆளாயிருவேன். எனவே என் கண் முன்னாடி நீங்க வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அவர் சொல்றார், யாரும் சொல்ல, நீங்களே வெறுப்படைகிறீங்க, உங்க முன்னாடி நான் வர முடியாதுன்னு சொல்றீங்க, எப்படி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என் பாவங்கள் மன்னிக்கப்படும்? நியாயம் தானே கேள்வி. இவ்வளவு பெரிய பாவி நான் எப்படி என் அல்லாஹ் மன்னிப்பான்? நான் எல்லாம் மன்னிப்புக்கு தகுதி இல்லாதவன், அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான், நான் விட்டுருங்கிறாங்க. ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயத்தை இறங்கி விட்ட சகோதரிகளே, எந்த ஆயத்தை நோட் பண்ணீங்களோ இந்த ஒரே ஒரு ஆயத்தை நோட் பண்ணுங்க. 39வது அத்தியாயம் 53வது வசனம் மனப்பாடம் செய்து வையுங்கள் சகோதரிகளே. பாவம் செய்த மனிதனை எல்லாம் பாவியே, அநியாயக்காரனை, துர்பாக்கியசாலினை அழைப்போம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அழைக்கிறான் தெரியுமா? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தனக்குத்தானே அனிதம் செய்து கொண்ட என் அடியானே செல்லமா அழைக்கிறான் அல்லாஹ். கட்டின கணவன் கூட திட்டுவான், கட்டின மனைவி கூட ஏசுவாள், உறவுகள் எல்லாம் கேவலமா பேசுவாங்க. ஆனா அல்லாஹ் எங்களை எப்படி அழைக்கிறான் தெரியுமா? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தௌபாவிற்கான ஆழமான வசனத்தின் ஒரு ஆயத்து இது.
தனக்குத்தானே அனிதமளித்துக் கொண்ட என் அடியானே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, நிராசை அடைஞ்சிடாத என் அருளை விட்டு. நான் மன்னிக்க மாட்டேன், நீ ஏன் நினைக்கிற? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன்டா, வாடாங்கிற அல்லாஹ். நீ ஏன் நினைக்க நான் மன்னிக்க மாட்டேன் என்று? இவர் இந்த வக்ஷிக்காக அல்லாஹ் இறக்கிய வசனம். அவர் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன் நிக்கும்போது ரசூலா இந்த ஆயத்தை ஓதும் போது, இந்த ஆயத்தை கேட்டு என்ன மன்னிக்க அல்லாஹ் இறக்கிய வசனமா யா ரசூலல்லாஹ், நான் எவ்வளவு பாக்கியசாலி, நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்று பெருமானார் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்கெல்லாம் இந்த ஆயத்தை படித்து விட்டு ஹாஸத்தல்லி வஹ்ஷி, இது வஹ்ஷிக்கு மட்டும் உள்ள வசனமா, அவருக்காக அல்லாஹ் இறக்குனதா? இல்ல, அவருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் தான் சொன்னாங்க. அப்படியானால் இந்த வசனத்தை கேட்டும் என் உள்ளம் கரையவில்லை என்றால், இந்த வசனத்தை படித்தும் என் கண்களில் கண்ணீர் மலை கொட்டி அல்லாஹ்விடம் தௌபாவால் மீண்டு வரவில்லை என்றால், நாங்கள் என்ன மனிதர்கள் சகோதரிகளே? எப்படி அல்லாஹ் எங்களை மன்னிப்பான்? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு தவறு மன்னிக்கப்படாமல் சக்கராத்தை நானோ நீங்களோ எட்டிவிட்டால் நம்மை விட பலகீனமானவன் கிடையாது. அல்லாஹ்விடம் கேளுங்கள், யா அல்லாஹ் இந்த ரமலானோடு ஒளிந்து போகட்டும் என்னுடைய பாவங்கள், கரைந்து போகட்டும் என்னுடைய கரைகள் எல்லாம் யா அல்லாஹ் என்று கேட்க வேண்டிய நாள் இந்த ரமலானுடைய நாட்கள், குறிப்பாக கடைசி 10 நாட்கள் சகோதரிகளே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், 21வது அத்தியாயம் 49வது வசனம், சுப்ஹானல்லாஹ் அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், ரகசியமாக தௌபா கேட்கிறான், தனிமையிலே கேட்கிறான், அழுது கேட்கிறான். அவனுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் சிறப்பையும் உயர்வையும் மேன்மையும் தந்து அவங்களுக்கான அருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். அப்படிதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முஃமின்கள் தங்களுடைய ரப்பிடத்தில் அழுது மன்றாடுவாங்க, எப்போதும் கேட்டு கதறுவார்கள். சகோதரிகளே, அப்படிப்பட்ட இந்த ரமலானில் நான் என் ரப்பிடம் நெருங்கினேனா? பாவம் புரியும் மனிதன் அதை மன்னித்து அருளக்கூடிய இறைவன் நமக்கு எவ்வளவு கண்ணியத்தை தருகிறான். பாவம் ரமலான் முடிஞ்சும் ஒரு சில நேரம் தவறுகள் செய்வாங்க, அல்லாஹ் நாடியவர்கள் தவிர. முழுமையா நம்ம விலகணும். ஆனாலும் தவறு செய்யறோம், தௌபா கேட்கிறோம், தவறு செய்யறோம், தௌபா கேட்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனா அதுக்கு நம்ம மீண்டு வந்துடணும். தௌபா எப்ப ஏத்துக்கொள்ளப்படும் தெரியுமா? சொல்லி முடிக்கிறேன். நம்ம தௌபாவை அல்லாட்ட கேட்கிறோம்னா, நம்பர் 1 அந்த அந்த பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். பொய் பேசுறோமா, பொய் பேசாம நம்ம இருக்கணும். 2வது அந்த பாவத்தை நினைச்சு ஃபீல் பண்ணணும், கவலைப்படணும். எத்தனை சஹாபாக்கள் விபச்சாரம் கூட செய்து விட்ட மாயிஸ் ரலியல்லாஹ் கவலைப்பட்டு வந்து அழுத, கல்லடி வாங்கி அவர் கொல்லப்பட்டாரா இல்லையா? அந்த அழுதாங்க, தவறு செஞ்சு உலகத்திலே கரைகள் ஒளியட்டுன்னு பார்த்தாங்க. தவற விட்டு விலகணும், தவற நினைச்சு வருந்தணும். 3வது இனிமே தப்பே செய்ய மாட்டேன், இனி பொய்யே பேச மாட்டேன் அல்லான்னு உறுதிமொழி கொடுக்கணும். சரி, மறுபடியும் அதை செஞ்சிடறான், மறுபடியும் அந்த 3ஐயும் செய்யணும், மறுபடியும் செய்யறான், மறுபடியும் 3 செய்யணும். ஆனா இப்படியே செஞ்சுட்டு போனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு அளவு தான் சகோதரிகளே. ஆனா அல்லாஹ் கொடுக்கிற அந்த நியாமத்தை மிஸ் பண்ணா, அவன் இழந்துட்டான், தௌபா கேட்கல, பாவத்திலேயே திரும்ப திரும்ப போறான்னு அல்லாஹ், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமை சகோதரிகளே. ஆக பாவம் புரியக்கூடிய மனிதனும் மன்னித்தருளும் இறைவனும் சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீனுடைய கருணை, அவன் பாசத்தில், அவன் அருளில் முக்கியமானது நம்மை மன்னித்து நம்மை நேசத்தோடு அரவணைக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசர்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் எப்படி தௌபாவால் அல்லாஹ்வை நெருங்கி அவனை மகிழ்ச்சி அடைய வைத்தார்களோ, அப்படியாக இந்த ரமலானுடைய நாட்கள், குறிப்பாக கடைசி 10 நாட்களில் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹ் நீ மன்னிப்பவன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் என் பாவத்தை மன்னிக்க முடியாது. சரணடைந்து விடுங்கள் அல்லாஹ்விடத்திலே, தவறை ஒப்புக்கொண்டு அழுது விடுங்கள் சகோதரிகளே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே மீண்டு நம் பாவங்கள் எல்லாம் துடைத்து எரியப்பட்டு லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைந்து நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும் எல்லா மன கஷ்டங்கள் மன சோர்வுகள் நீக்கி புனிதமிக்க ரமலானையும் பெருநாளையும் நல்ல முறையில கொண்டாடி அல்லாஹ்வுடைய நேசத்தோடு மூமின்களாக வாழ்ந்து மரணித்து நம் கபரை அல்லாஹ் ஒளிவூட்டி நாளை மறுமையில் பாவம் கரைகள் அற்ற நல்லடியார்களாக அல்லாஹ்வுடைய நேசத்தோடு அவன் அருள்மலையில் அவனுடைய நியமத்தில இருந்து நம் குடும்பத்தாரோடு நரகம் அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை பக்கமே போய்விடாமல் அண்ணலம் பெருமானாருக்கு அருகில் ரையான் வாசல் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வருகிற உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வை நிறைய புகழ்ந்து அருமையான இந்த வாய்ப்பை தந்த நமது களஞ்சியம் சையத் முகமது தம்பி மதரசாவுடைய நிர்வாகத்தினருக்கும் குடும்பத்தாருக்கும் இந்த மாலை நேரத்திலேயும் குடும்ப பெண்கள் வீட்டு வேலையெல்லாம் விட்டுவிட்டு மார்க்கத்தை கேட்க அமர்ந்திருக்கிறீர்களே தாய்மார்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் துவா செய்கிறேன். எனக்காக என் பேரை சொல்லி நீங்க எல்லாரும் துவா செய்வீங்க, நம்பிக்கை இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஆக எல்லாருக்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். குறிப்பாக நம்முடைய மதரசாவுக்காக நீங்க துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் சமுதாய பணிகள் பெண்களுக்காக மார்க்க கல்வியை கொடுக்கிற முதன்மையான ஸ்தாபனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஸ்தாபனத்தை மறுமை நாள் வரை உயர்த்தி வைக்கட்டும். உலக லாபங்கள் இல்லாம நன்மை
சதக்கா ஜாரியாவாக இவங்க செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் தற்போது 3 மாத கோர்ஸ் ஆன்லைன்ல இருக்குது, 6 மாத கோர்ஸ் ஆன்லைன் நேரடியாக ஆரம்பிக்கக்கூடிய முயற்சியிலும் இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கிளாஸ்ல இத்தனை 90-100 பேர் வந்திருக்கீங்கன்னா இது உங்களுக்கான பொன்னான வாய்ப்பு, உங்களுக்கான நேரத்தில் நடத்துறாங்க. அதே மாதிரியே வரக்கூடிய ஏப்ரல் 28 இன்ஷா அல்லாஹ், பெண்கள் நல்லா நோட் பண்ணுங்க, வரக்கூடிய ஏப்ரல் 28 அதாவது பெண்களுக்கான சிறிய சிறிய குழந்தைகளுக்கான நேரடியான மதர்சா மண்ணடியில தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல இருக்குது, அங்க வைத்து நேரடியாகவும் ஆன்லைன்லயும் ஒரு 2 வாரம் ஆன்லைன் கிளாஸ் சம்மர் கிளாஸ் நடத்த இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெகுலரான 3 மாத 6 மாத 1 வருட கோர்ஸ்னு இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஆன்லைன் மூலமாகவும் இன்ஷா அல்லாஹ் நேரடியாகவும் எல்லாத்தையும் நீங்க பங்கு பெறுங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆன்லைன் கிளாஸ்ல சம்மர்ல சேர்த்து விடுங்க இன்ஷா அல்லாஹ். நேரடியா வரக்கூடியவங்க வந்து பயனடைஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முயற்சியை ஏற்றுக்கொண்டு நம்ம அனைவருக்கும் நற்கூலியை தருவானாக என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.